ஜெர்மனியிலே ராஜாக்கள் அரசாண்ட ஒரு நேரம், ஜெர்மனியில் உள்ள ஒரு இளவரசன் இங்கிலாந்தில் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸில் உள்ள ஒரு இளவரசனோடு அன்பாயிருந்தான். ஆகவே ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்துக்கு அழைத்தான். இங்கே உள்ள இளவரசன் அங்கே உள்ள ராஜ தர்பார் அறைக்கு கொண்டு போனார். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கிலாந்தில் அரசாண்ட எல்லா ராஜாக்களுடைய படங்கள், முதல் ராஜா, இந்த 2வது ராஜா, 3வது ராஜா, ஒவ்வொரு ராஜாவாய அவங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அப்படியே எக்ஸிபிஷன் வைத்தது போல வைத்திருந்தார்கள். ஜெர்மானிய இளவரசன் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே வந்தான். கடைசியில் அங்கு ஒரு சின்ன ஆல்டர் இருந்தது. அந்த ஆல்டர்ல இயேசு சிலுவையில தொங்குவது போல ஒரு காட்சி, முள்கள் எல்லாம் தலையில குத்தி முகத்தில வழிவது போல ஒரு அகோரமான காட்சி. அந்த ஜெர்மன் இளவரசனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நண்பனை பார்த்து கேட்டான், ஏன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் இவ்வளவு அழகழகு கிரீடங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆல்டரிலே ஏன் இப்படி ஒரு மனிதனுக்கு முள்ளினால் முடிய சூடியிருக்கிறார்களே ஏன் என்று கேட்டான். இங்கிலாந்து இளவரசன் சொன்னான், எங்களுடைய நாடு இவ்வளவு சீரும் சிறப்புமாய் உலகத்தை ஆளுவதற்கு இந்த முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்துவே காரணம். சாஷ்டாங்கமாய் அவருக்கு முன்பாக விழுந்தார். எங்களுடைய ராஜாக்கள், எங்களுடைய மேன்மைக்கெல்லாம் அவர்தான் காரணம்.